கோவையில் திடீர் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிதாஸிடம் கேட்கலாம். ஹரிதாஸ், கோவையில் மழையின் அளவு எப்படி இருக்கிறது? மழை தற்போது நின்று இருக்கா? அங்க நிலைமையை சீராக்க என்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு? கோவை மாவட்டத்தில் இந்த மதியத்துக்கு மேல் பரவலாக மாவட்டம் முழுவதும் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த சூழ்நிலையில நகரின் முக்கிய அரசு அலுவலகங்கள் நிறைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாநகர காவல்துறை அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம், அதே போல ரயில் நிலையம் போன்ற பகுதிகளில் அதிக அளவிலான மழை பெய்த காரணத்தினால் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டது. குறிப்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஒரு பெட்ரோல் பங்க் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சிறு சிறு பாலங்கள், உயர்மட்ட மேம்பாலங்கள் போன்ற பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த 1 மணி நேரமாக பெய்த பலத்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் குறிப்பாக மேட்டுப்பாளையம் சாலையில் உதகை செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவதால் அந்த பகுதி முழுவதுமே 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாக. தற்பொழுது மழை முழுவதுமாக நின்றுவிட்டது. இருந்த போதும் இன்றும் நாளையும் தொடர்ந்து கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது மழைநீர் வடிகால் பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.